அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ஜூன் மாதத்தின் பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த காலகட்டங்கள், இந்த ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாப சனியாக நிற்கிறாருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், அதில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஜென்ம குருவாக இருந்து வந்த ஜென்ம குருவாக இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் பயிற்சி அடைஞ்சிருக்காரு. ஸோ இது ஆண்டு கோள்கள் என்று சொல்லலாங்க. அதே நேரத்தில் இந்த மாத கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும், இதுவரைக்கும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து வந்த சூரிய பகவான் இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. 7ஆம் தேதி மாதம் முதல்ல இருக்கக்கூடிய இந்த 7ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது கடக ராசியில் சஞ்சாரம் பண்ணார். அவர் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அடுத்ததான் இந்த புதன் பகவான் மாதத்தில், அதாவது மாதம் முதல் துவக்கத்திலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து வந்தவர், அவர் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் 22ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ இந்த கோள்கள், இந்த மாத கோள்களும் ஆண்டு கோள்களும் உங்களுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடும் துணிச்சலோடையும் செய்யக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்தையுமே பார்த்து பண்ணக்கூடிய நபர்கள். எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பார்த்து பண்ணுறோங்க. எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செய்கிறேன். ஆனால் மற்றவங்க மத்தியில் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீ இதை செஞ்சதுனால தான் இந்த மாதிரி இருக்க, நீ செஞ்ச தவறுனால தான் இன்றைக்கி இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்னு சொல்லி, நான் செஞ்ச நல்ல விஷயங்கள் கூட எனக்கு எதிராக நடக்கும்போது அதுவே ஒரு காரணமாக வச்சு எல்லாருமே என்னை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலைகள் வரக்கூடிய காலகட்டங்கள், ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த ராகு கேது பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ இப்போ குரு பயிற்சியோ இது என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை கொடுக்குங்க. ஏன்னா மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்தது வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துலையாவது ஏதாவது மாற்றம் இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ எல்லா விஷயத்தையும் இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத சில தடைகள் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருந்திருக்கோம். பணம் ரீதியாகவும் சரிங்க, குடும்பத்துலேயும் சரி, ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கிற வாக்குறுதியும் சரிங்க, தன்னுடைய முயற்சியும் சரி, எல்லா விதத்துலேயுமே தடைகள் அப்படிங்கிறது. ஒரு இடம் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணுங்க, ஒரு புதிய சொத்துக்களை சேர்க்கணும், இருக்கக்கூடிய சொத்துக்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தேவையில்லாத சில தடைகள் அப்படிங்கிறதே கொடுத்துருந்தது. எல்லார் மத்தியிலையும் நான் ஒரு பேசும் பொருளாகவே மாறிட்டேங்க. ஏன்னா எப்படியோ வாழ வேண்டிய ஒரு நபர் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாரு, இவர் நிலை எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய நிலைகள் வந்துருச்சு. என்னென்னமோ பண்ணி பார்க்குறேங்க, உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி என்னுடைய பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்கோம். அந்த போராட்டத்தில் நான் இன்னும் மன உளைச்சலை மட்டும்தான் அதிகமாக சந்திச்சிருக்கிறேனே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே. இந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு சரி வரவே வராதா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஒரே இடத்துல எங்களால் வாழ முடியாதா? ஏன்னா ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு கிடக்கிறோம், செதஞ்சி போய் கிடக்குதுங்க இந்த குடும்பம். ஸோ இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல நிமோச்சனம் கிடைக்காதுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுப்பாரு. அதே நேரத்தில் அந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல படும் பொழுது இதுவரைக்கும் உங்களை யாரெல்லாம் எதிரியாக நினச்சிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் உங்களை பகையாக நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு நண்பர்களாகி மாறக்கூடிய ஒரு காலகட்டம். யாரெல்லாம் உங்களை பிரிஞ்சு போனாங்களோ அவங்களே ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போதுங்க.
அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஸோ பண ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், அதே நேரத்தில் இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே தடைகளை கொடுத்துட்டு இருந்தவர், அந்த கேது மற்றும் அங்காரகன் இவங்க 2 பேரும் சேரும்போது அது ஒரு விதமான யோகத்தை கொடுக்குங்க. உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 4ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது அது ஒரு அபரிவிதமான யோகத்தையும் உருவாக்கும். ஸோ பணம் ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் ரீதியாக நிறைய கடன் அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்களால் நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க. அந்த கடனை அடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான சில வாய்ப்புகள், வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள், அது ஒரு தொழில் ரீதியாகவும் இருக்கலாங்க, அல்லது வேலை ரீதியாகவும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வேலையில் சில பேருக்கு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகிறதுக்கான முயற்சியும், ஒரு தொழிலை விட்டு புதுசாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. ஏன்னா அந்த 10ஆம் இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து குருவுடைய பார்வை படுறதுனால இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்கும். ஸோ தொழிலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ, அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதோ, அல்லது நீங்கள் நினச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதோ, அந்த மாதிரி சான்சஸ் இருக்குங்க. அதே நேரத்தில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்ததோட அடிஷ்னலாக கொஞ்சம் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், பணம் ரீதியாக தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அகலும். கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு பண தேவைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பூர்த்தி ஆகுங்க. உங்கள் பழைய கடனை கண்டிப்பாக அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த நேர காலகட்டங்களில் கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய சேஞ்சஸ் நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா இந்த சனி பயிற்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டுங்க, உங்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய ஜூன் மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்க போது. மாணவர்கள் அவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க போதுங்க. தான் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குங்க. அந்த ரிசல்ட் மார்க்கை வச்சுட்டு உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்ல ஒரு நீங்கள் நினச்சபடி, நீங்கள் ஆசைப்பட்டபடி ஒரு கல்வியில் சேர்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். லாபங்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாகுங்க. இது வரைக்கும் இருந்த நஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்குங்க. ஸோ இது வரைக்கும் ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருந்தவங்க கூட ஒன்று சேர்ந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், குரு பலன் அப்படிங்கிறதே இல்லைங்களா, இல்லை குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர்கள் சேரவே முடியாதா, பையனுக்கு வந்து ரொம்ப வருஷமாக, பொண்ணுக்கு வந்து ரொம்ப வருஷமாக அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கணும், எதுவுமே செட்டே ஆகலைங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது வருங்க. குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது ஆகணும். ஸோ 5ல் இது வரைக்கும் கேது பகவான் உட்காந்துட்டு இருந்தனால நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் முயற்சி பண்ணாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருந்ததுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் கூட நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். தனத்தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. எதிரிகளை உங்களை விட்டு விலகுவாங்க. புதிய சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்குங்க. ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகமோ, வீடு இடம் மாற்றக்கூடிய யோகம், புதுசாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள், இது எல்லாமே கட்டாயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில தடைகள், வேலை செய்கிற இடத்துல சில குழப்பங்கள் வந்தாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காதுங்க. வரக்கூடிய பிரச்சனைகள், நம்ம வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறவங்க திடீர்னு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலும் அது காலப்போக்கில் கண்டிப்பாக அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தீரக்கூடியதுங்க. உங்களை விட்டு போனவங்க கூட வந்து சேரக்கூடிய காலமாக இருக்க போது. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை ஸ்ட்ரைட்டாக 6ஆம் இடத்துல படுறதுனால அந்த நோய் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறோம், அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ட்ரீட்மெண்ட்டு மாற்றி செய்கிறதுக்கான சில முயற்சிகள் கூட, அதாவது ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்ருக்கோம், நாட்டு மருந்து, அதாவது ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதை மாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைமில் நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கலாங்க. உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆயுள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கண்டங்கள் அப்படிங்கிறது கூட விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த ஜூன் மாதத்தில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க.
இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.